மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த 2025 நடந்த சனிப்பெயர்ச்சி, இனி நடக்க போகிற குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிகளெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும். அற்புதமான யோக காலம், அற்புதமான நிதிநிலை முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப மேன்மை அடையும். நல்ல புத்திர பேரு, நல்லதொரு திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். நட்பு வட்டாரங்கள் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க. கேட்க கேட்க நல்லா காதில் இன்பத்தேன் வந்து தான் பாயுது. கடனெல்லாம் அடைச்சிருவீங்க, மீண்டும் வெளியே வந்துடுவீங்க, காசு மனை மிச்சம் பண்ணுவீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் கரெக்டாக எடுப்பீங்க, கரெக்டாக பயணிப்பீங்க, கரெக்டாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு காத்து கிடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் காணொளிகளில் பதிவு வந்து சூப்பராக தான் இருக்குது. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நினச்சி பார்த்தோம்னா நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிட்டுருக்குது. யூடியூப்பில் வந்து நீங்கள் மட்டும்தான் பேசி பேசி நல்லா இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் உங்கள் பேச்சை கேட்டு கேட்டு நாங்கள் நல்லா இல்லையா, இது எப்படி ஐயா சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர்கள், சகோதர சகோதரிகள் கமெண்டில் வர்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறதும் கேட்குறதும் நியாயம்தான். காணொலியில் ஜோதிடத்தின் மூலயமாக சொல்லக்கூடிய கோச்சார பலன்களும் சரியானது தான். கிரக அமைப்புகள் தன்னுடைய பாதையில் பயணித்து எந்தெந்த பாவங்களில் போய் நிற்குதோ அந்த பாவங்கள் வழியாக கட்டாயம் அதது செய்ய வேண்டிய பலனை, அதது கொடுக்க வேண்டிய பலனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு நமக்கு சாத்தியப்படக்கூடிய அமைப்பில் அப்படிங்கிறது ஜாதகங்கள் தான் முடிவு செய்யுது. இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்க சொல்கிறது கரெக்டாக நடக்குமா, ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்ப்போமா, நம்ம ஜாதகத்தையும் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறோமே, இவங்க சொல்கிற மாதிரி நம்ம ஜாதகத்தை நடக்குமா அப்படின்னு சொல்லி யாரும் யோசனை பண்ண மாட்டேன்றீங்களே. அந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் தாராளமாக சொல்லிடலாம். இல்லையா நண்பர்களே? நம்ம சுய ஜாதகத்தையும் ஒரு பார்வை கட்டாயம் பார்க்கணும். டாப் லெவலில் தான் இருக்குது துலாம் ராசி. ஒரு 2.5 வருஷத்துக்கு அசைக்கவே முடியாது. அதுலேயும் இந்த குரு பயிற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு கொடுத்து வச்சுருக்கணும். 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு வந்து நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களெல்லாம் வாரி வழங்க போகிறாரு. மிகப்பெரிய செல்வ வளத்தையெல்லாம் கொடுக்க போகிறாரு. அவர் பார்க்கின்ற இடமெல்லாம் நம்ம ராசியை தான் பார்க்குறாரு, நம்மளை தான் பார்க்குறாரு. நவகிரகங்களில் உண்மையாகவே சுபகிரகம் அப்படிங்கிறது இயற்கை சுபர். இவர் பார்வையிலலாம் பட்டம்னா நம்ம வாழ்க்கை எப்படியா இருக்கும்? ரொம்ப அற்புதமாக, ரொம்ப தூக்கலாக இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்க போகிறோம். அப்போ நம்ம சேரக்கூடிய நண்பர்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க. நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடம், சுற்றுப்புற சூழல் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாற்றி போய் வேலை செய்யலாமா, நல்லது தான், மாற்றி அமைச்சிக்கலாம். ஏற்கனவே ப்ரெஷர் அதிகமாக இருக்கா, மாற்றி அமைச்சிக்கலாம், நல்ல விஷயந்தான். இப்படியாக பல விஷயத்தில் நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க. பொருளாதாரத்தை எப்படி நம்ம வந்து மேம்படுத்திக்கிறது அப்படிங்கிற சிந்தனைகளாக அதிகமாக இருக்குது. அந்த சிந்தனைகளுக்கு உறுதுணையாக நம்ம போடக்கூடிய திட்டங்கள் நிறைவேறுமா, அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் நடக்கும். இதுக்கெல்லாம் ஆதாரத்தோடு தான் கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது பலனை கொடுக்க தயாராக இருக்குது. அப்போ அந்த விதத்தில் வந்து துலாம் ராசி நண்பர்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்னா, கிட்டத்தட்ட 100க்கு 90% நல்ல பலனை தான் நம்ம அடைய போகிறோம். இது கோச்சாரத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதனால் சுயஜாதகங்களில் நடக்கிற தசாபுத்திகள் அதை வாங்கி கிரகிச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பில், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் ராஜா. அதாவது ஒவ்வொரு துலாம் ராசி நண்பரும் தனிக்காட்டு ராஜா தான். நம்மளை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறத நம்ம தாராளமாக முடிவு பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவு அற்புதமான நல்ல காலம், அதிர்ஷ்டகரமான காலம். 6ல் சனி போய் இருப்பதெல்லாம் வந்து எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு. நிச்சயமாக அதை செய்து கொடுப்பார். தடை தாமதங்களை எல்லாம் முறியடிப்பார். உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வாங்கி கொடுப்பார். கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், பலன் கம்மியாக இருக்குது, நானும் எக்ரிமெண்ட்டை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எப்போ தான் போடுவாங்கன்னே தெரியல, போட்டுருவாங்க. கட்டாயம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு எக்ரிமெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த உழைப்பின் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவோம். மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு இருக்க போகிறோம். அரசு தேர்வுகளெல்லாம் கட்டாயம் நம்ம வெற்றி பெறுவோம். அதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கின்ற பொழுது 6ல் ரோக சனி இல்லையா, உபாதைகள் குறையும். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் வந்து இதுக்கு முன்னாடி மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருந்தோமையானால் அதெல்லாம் குறையும் இப்போ எல்லா விதத்துலையுமே. அதுக்கப்புறம் பிரிந்து போன நண்பர்கள், பகையாளியாக இருந்தவங்களாம் இப்போ கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒருத்தனை வேணான்னு சொல்லி வெறுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வெறுத்தது தான் போய்கிட்டே இருந்துருவாங்க. ஒருத்தனை வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து மாறவும் மாட்டீங்க.
அவரே வேணான்னு சொல்லி போனாலும், அவங்களே ஆப்போசிட்டில் இருக்கிற தோழியோ தோழனோ வேணான்னு போனாலும், உறவே வேணான்னு போனாலும், நீங்கள் அவங்கள வலுக்கட்டாயமாக பிடிச்சு வச்சுக்கிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மற்றவங்களால் ஆதாயம் உங்களுக்கு நிறைய இருக்குது. மற்றவர்களால் உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா, தனக்கு கீழே இருக்கிற எப்போவுமே தனக்கு கீழே இருக்கிற நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ அந்த பொசிஷன்லேருந்து கீழே இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் நட்பை குறைச்சிக்கோங்க. அவங்களால எல்லாம் ஆதாயம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்களுடைய சூழ்ச்சி தந்திரம், அவங்க பேச்சுவார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு யதார்த்தமாக பேசுவாங்க பார்த்தீங்களா, அந்த யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட நீங்கள் பழக்க வழக்கம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மேன்மையடையத்தான் செய்யும். எப்போவுமே ஒரு நைஸாக பேசி உங்களை வந்து கவுக்கக்கூடிய அமைப்பில் பேசுகிறாங்க, பார்வைகள் வேறு மாதிரி பார்க்குறாங்க, எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு விகாரமான பார்வையாக இருக்குது, ஒரு வேறு கண்ணோட்டத்தில் பேசுகிறாங்க, வேறு அர்த்தத்தில் பேசுகிறாங்க, அப்போ ஏதோ நான் இந்த விஷயத்தில் வந்து நம்ம ஏமாற்றப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால், கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த காலகட்டத்தில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 6ல் சனி இருந்தால் இதுவும் நடக்கும். அதனால் வந்து யார் எவர் என்ன ஏது அப்படிங்கிறத புரிஞ்சு கரெக்டாக செயல்படுங்க. வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லி இருக்காதீங்க. எல்லோரும் நல்லவங்க மாதிரியே தான் இருப்பாங்க. பார்க்குறவங்க எல்லாம் கண்ணுக்கு நல்லவங்க மாதிரியே தான் தெரிவாங்க. பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா நல்லா பேசுகிற மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு உதவி உபகாரத்தை செஞ்சு வாழணும்னு நினைக்கிறவங்க 100க்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அடையாளம் கண்டுபிடிங்க. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட என்னென்னா, எவ்வளோதான் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் உங்கள் அறிவு உங்களுக்கே வேலை செய்யாமல் போயிடுது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு. புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல நீச்சம் பெறுவார். உங்களுடைய அறிவு கல்வியில் எவ்வளோ தான் மேன்மையாக உயர்வாக இருந்தாலும் கூட சில நேரத்தில் புத்தி கூர்மை அப்படிங்கிற நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த இடத்துல நம்ம வந்து புத்தி மறைஞ்சிருது, மங்கி போகுது. மற்றவங்களுடைய பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைகளெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிற முடியல. அதனால தான் இந்த இடத்துல நம்ம அடிமையாகி போயிடுறோம், நம்பப்படுறோம். அங்கே நம்பிக்கை துரோகம் நடந்துருது. அதே மாதிரி எதிர்பாலினம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்களாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். தவிர்த்துக்கிட்டா கூட பரவாயில்ல, நீயும் கொடுக்க வேணாம் நானும் கொடுக்க வேணாம், வந்தையா பார்த்தியா பேசினியா போயிட்டே அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. தேவைப்படுகின்ற பொழுது அவங்களை பற்றி நல்லா தெரிஞ்சு பழகுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதான் நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட அதிகமாக சவாசம் வைக்காதீங்க. உங்களுக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட அவங்களுடைய பேச்சுவார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சி பேசி பழகிக்கங்க. இப்படியெல்லாம் கரெக்டாக இருந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யாராலையும் நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். நம்மளுடைய பணப்பொருள் நம்மக்கிட்ட இருக்கும், கைவிட்டு போகாது. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் குரு இருந்து இவருடைய பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது ராசி தான். அதே மாதிரி 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப சிறப்பு. 5ல் ராகு வராரு. புதிய நண்பர்கள் எல்லாம் அறிமுகம் ஆவாங்க. மனசு வந்து ரொம்ப அப்படியே துள்ளி குதிக்கும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஈடுபாடோடு போயிட்டுருப்போம். அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, ரொம்ப ஆசைபாசைகள்லாம் கூடும். வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாசல் அமைக்கிறது, நிறைய ஆசைபாசைகள்லாம் கூடும். பழக்கவழக்கத்தை அதிகப்படுத்தும். ராகு வந்து அதிகப்படுத்துவார். அதே சமயத்தில் கவனமாக இல்லைன்னா நமக்கு ஒரு கவனக்குறைவினால் சில விஷயங்கள், அதாவது நெகட்டிவான விஷயங்கள் நடந்துடும். இந்த நேரங்களெல்லாம் காதல் வயப்படாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்ல விஷயம்தான். தவறான காதல் அப்படிங்கிறது தேவையில்லை. நியாயமான காதல் உண்டு. ஆனால் குரு பார்வை இருக்கிறனால கட்டாயம் நியாயமான காதல் தான் வரும். தவறான காதல்கள் இங்கே வராது. ஆனால் சில பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வந்துடும். கண்டிப்பாக அது குரு பார்வையில் இருக்கிறனால நிறைய துலாம் ராசி நண்பர்கள் சகோதரர்களுக்கு வந்து இந்த காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதனால் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மெயினான விஷயம், நீங்கள் போடுகின்ற திட்டங்கள், அந்த திட்டம் திட்டுறீங்க பார்த்தீங்களா, இதை இப்படித்தான் செய்யணும்னு திட்டம் திட்டுறீங்க பார்த்தீங்களா, அந்த திட்டம் கண்டிப்பாக நிறைவேறும். அதுக்கு வந்து குருபவனுடைய பார்வை 5ஆம் இடம். அந்த திட்டம் அந்த 5ஆம் இடத்துல விழுகிறனால உங்களோட செயல்பாடு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதான். நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 5ல் ராகு வந்துட்டார், புத்திர பாக்கியத்தை தடை பண்ணுவார், வாய்ப்பே கிடையாது. நல்ல அழகான ஆண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அமைப்பு. முதல் குழந்தை, 2வது குழந்தையும் ஆண் குழந்தையாக சில பேருக்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல பெண் குழந்தை பிறந்திருந்தால் 2வது ஆண் குழந்தை தான். இந்த காலகட்டத்தில் 5ல் ராகு இருந்தால் அதை கண்டிப்பாக செய்வார். அந்த மாதிரி அமைப்பு உண்டு குரு பார்வை.
இந்த குரு பார்வை இல்லாமல் இருக்கிற போது ராகு 5ல் இருந்தாருன்னா நம்மளை ரொம்ப இது பண்ணிடுவார். மனம் போன போக்கிலெல்லாம் போய் தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சு மறுபடியும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிற்க வேண்டிய அமைப்பு வந்துடும். இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும் குரு பார்வை இருக்கிறனால. ரொம்ப நல்ல விஷயந்தான். நல்ல அற்புதமான காலகட்டம். பொதுவாக சொல்லப்போனால் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு கையஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் நான் கொடுத்த பணம் கைக்கு வருமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ரொம்ப நாளாக பணம் கொடுத்து கைக்கு வராமல் இருக்குதுங்க, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? கட்டாயம் கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் உண்டு. புரியுதுங்களா? அப்போ இனிமேல் பணம் கொடுத்தால் வரவு செலவு கணக்கு வைக்கலாமா? கட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு எப்போவுமே சாதகமாக இருக்கும். தேவையே கிடையாது. ஏன்னா பட்டு அழிஞ்சிருக்கும் நம்ம நிறைய விஷயங்களில். இனிமேல் நம்ம பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் பணம் பல வழிகளிலிருந்து வந்தாலும் சில வழிகளில் அந்த பணத்தை நம்ம செலவழிக்கிற போது பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து பார்த்து செலவழிக்க நம்ம கற்றுக்கிறாத ஒரே காரணத்தினால தான் கடந்த காலகட்டங்களில் நிறைய பணத்தை யாருக்கோ கொடுத்து உதவி செஞ்சு உபகாரம் செஞ்சு நாம் இப்போ நடுத்தருவில் நிற்கிறோம் இல்லையா? அந்த அமைப்புகள்லாம் இப்போ மாறக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ நீங்கள் செஞ்ச பாக்கியம் அப்படிங்கிறது இப்போ குருபவன் தான் உங்களுக்கு கை கொடுக்க வரார். புரியுதுங்களா? லாபஸ்தானத்தில் கேது, பிரச்சனையே கிடையாது. ஒன்றுக்கு மேற்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு தோன்றி அதன் வழியாக நடந்து அதில் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கட்டாயம் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போ எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். அப்படி ஒரு அற்புதமான காலமாகத்தான் இந்த காலம் இருக்கும். அப்போ 2.5 வருஷத்துக்கு நம்ம காட்டில் பணம் பண்ண தான் ரொம்ப கவனமாக இருந்துக்கலாம். வர்ற பணத்தை எப்படி வச்சு செலவழிக்கணும் அப்படின்னு மட்டும் கற்றுக்கிட்டா போதும். அதான் இதெல்லாம். ரெண்டாவது சுயஜாதங்களில் கண்டிப்பாக இப்போ நடக்கிற தசாபுத்திகள் அப்படிங்கிற நமக்கு சிறப்பாக இருக்குமான்னு பாருங்கள். அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் வாழ்க்கை. ஒரு முடிவு எடுத்துட்டா அதுலேருந்து மாறவே மாட்டோம். நீங்கள் இப்போ இந்த பாதை வழி தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதை மாற மாட்டோம். அதனால் உங்களுடைய கொள்கை பிடிப்புலேருந்து இப்போ மாறாத காலம். புரியுதுங்களா? அப்படி ஒரு அமைப்பில் தான் நீங்கள் பயணிப்பீங்க. போகின்ற பொழுது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறவங்க. இது வரைக்கும் உங்களுடைய செயல்களை மற்றவங்க சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க. இனிமேல் நீங்கள் மாற்ற போகிறீங்க. அப்படி மாற்றி தான் வாழ போகிறீங்க. ஆனால் எல்லா பேருடைய விஷயங்கள்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக பயணிச்சுக்குங்க. இந்த உறவுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அவங்களாம் உங்களுக்கு ஒரு காலத்திலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல் கட் பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். புரியுதுங்களா? இப்படியான விஷயங்களெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்து பயணிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் துலாம் ராசி நண்பர்களுக்கு எதிர்வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது எப்போதுமே உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுக்கு ஏதாவது கேஸ் பிரச்சனைகள் அது இதுன்னு போயிட்டு இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் தீரக்கூடிய அமைப்பு தான். கண்டிப்பாக என்னங்க இந்த காலகட்டத்தில் 11ல் கேது இருந்தால் நம்முடைய முன்னோர்களுடைய அருளாசி கட்டாயம் கிடைக்கும். வீட்டில் மூத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கும். தெய்வ அனுகூலங்கள் உண்டாகும் அப்படிங்கிறதான். அதெல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியம், முன்ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் இப்போ நமக்கு அது கிடைக்க போகுது இல்லையா? அப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு 9ஆம் இடத்துல வர்றது அப்படிங்கிறது உண்மையிலே மிகப்பெரிய புண்ணியம்தான். சுதாரிச்சுக்குங்க. ரொம்ப நல்லதாகவே இருக்கும். மிக்க நன்றி.